எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஆஹ் இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால். அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு வந்து தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் தீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ், மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் தான் நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ ஹேட் அ பிளாஸ்ட் விஷால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட, நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது வந்து நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு செட்டிங், ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இதில் 5 பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அது வந்து அதுக்கு நான் விஷால் தான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாமா, அவங்கள பாட வைக்கலாமான்னு சொல்லும்போது, ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள், நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக் டமால்னு காண போயிட்டாங்க. அப்படியே அவங்கள நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ். அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இசைக்காகன்னு ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி, என் மகளோ என் மகனோ என்னைக்காவது அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா, அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், அவன் என்னைக்காவது ஒரு பாடல் பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும். அதே மாதிரி வெட்டரன்ஸ், இதில் வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்டு கார்த்திகாக இருக்கட்டும், ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால். அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்டும் இதில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிமையான, நேரடியாக, ஸ்ட்ரெயிட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸாக வந்து இதில் எழுதியிருக்காரு. இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரலில். மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன், ஹரிச்சரன் அவருடைய குரலில் ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு. ஒளிய கேட்க ஒளிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல், இது புஷ்பனம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசாத் அவர்களும் பாடியிருக்கிறாங்க. இயக்குனர் ஜே.கே. சந்துரு அவர்கள் இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல், இதில் மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமாக அறிமுகம் வராங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல், இல்லை லெஜெண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு 4 முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சாரா ஸ்ருதி,
நஸ்ரீன், காயத்ரி, ஆதி அவங்க 4 பேரும் உடனே டக்குன்னு வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. இந்த 4 பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். இவங்க லெஜெண்டரி சித்ரா அம்மாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் முதல் பாடலே அதுக்குண்டான வரிகள், உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரலில் ஒலிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு அண்ட் ஜெயரா, திஸ் இஸ் ஜெயரா, அறிமுகமாற ஜெயரா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. காயத்ரி, சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன் அண்ட் ஆத்யா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தான் அதில் தான் வந்து நான் கேட்பேன். அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், அது எந்த நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படி நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சிங்கர் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில், விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் வட்டம், அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாடி, என்னடா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்தது. அவங்ககிட்ட நான் பேசினேன். பேசி அவங்க அப்பா வந்து ஒரு பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்டு இருக்க ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜி தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த அவள் இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது. அப்படி இருந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து தான் ஊருக்காக பேசி அங்கே இருக்கிற அவங்க ஊர்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான, அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது, இந்த பஸ்ஸு கிடச்சிதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அங்கே இருக்க ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டா. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மேட்னஸ், அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு. எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா, நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகைகள் இருப்பாங்க, அது நானும் ஒரு ரசிகன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சிஸ்டர், Shiva, of course I know you, Shivatvika Rajshekhar. You look awesome on screen. My hearty wishes. உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸில் வந்து இப்போ கேசட்ஸ் விஹெச்எஸ்லாம் போடுவாங்க. அப்போ போய் வாங்கி இதுதாண்டா போலீஸ் வாங்கி அதை அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு விஹெச்எஸில் வந்து போட்டு நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்தில் இப்போ சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பாம்பில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலில் வந்து அவ்வளோ அழகாக உங்கள் எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கீங்கம்மா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் 3BHK பாதம் சார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார், வாழ்த்துக்கள். அண்ட் 11 டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் மேக்டிங் டைரக்டர் வந்திருக்காங்க. சிபி சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் மேரேஜ் வாஸ் ஆசம். காட் பிளஸ். அண்ட் TSK ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே இவர் நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு இவரை வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தட்டல் வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேற ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க.
அது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை எமோட் பண்ணி அதை பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ, அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனைப்படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. அதுதான் உண்மையான நடிகனுக்கு அழகு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க பிரதர். அண்ட் டிஓபி, I know how challenging this film was while shooting, and it was outstanding, sir. God bless. And sir, நீங்கள் நீங்கள் எவ்வளோ ஒரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய 200% கொடுக்குறீங்கன்றது தெரியுது. அண்ட் உங்களுடைய பேச்சுலேயும் அது தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படத்துலையும் யூ கிவன் யூர் 200% சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காளி சார், லவ் யூ டார்லிங். என்ன டார்லிங், எத்தனை படம், என்ன பர்ஃபார்மன்ஸஸ்ஸு. தீவிர ஃபேன் நான். இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படிலாம் கூட சொல்ல, பொதுவாகவே உங்கள் படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டேன்னா, ஓகே இந்த மனுஷன் இருக்காரு, பயங்கரமாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த மனுஷனுக்காகவாச்சும் அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேடைக்கு கூட்டிடலாம். அந்த குட்டி பாப்பா அவளும் பாடியிருக்கா. ஸோ இதில் 5 சிங்கர்ஸ் சாலிடாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். அக்ராஸ் இயர்ஸ் இறைவன் புண்ணியத்தில் மோர் தென் 145 சிங்கர்ஸ் மேலே அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்துலேயே 5 சிங்கர்ஸ் இருந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதை சொல்ல வேண்டிய மேடைன்றதுனால தான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ.